ஏற்கனவே 2 காரியங்கள் பார்த்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவருடன் நடப்பது எப்படி, தேவனுடன் நடப்பது எப்படி. அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்னவென்றால் வாக்கிங் வித் ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்களோட நடப்பது எப்படி. நம்ம எப்பவுமே யாரு கூடயா நடந்து போனா சும்மா இருப்போமா அப்படின்னா இருக்க மாட்டோம். நம்ம வாய் சும்மா இருக்காது. பார்த்துருக்கீங்களா? கூட வரவங்க சும்மா இருந்தாலும் நம்ம வாய் என்ன பண்ண சும்மாவே இருக்காது. எதனா தொண பேசி கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு ஒருவேளை அவங்க நண்பர்களா இல்லை ஏதோ தெரிஞ்சவங்க கூட நடந்து போறோம்னா அது சண்டையில் முடிஞ்சு 2 பேரும் 2 வழியா போயிடுவாங்க. ஆனால் ஒருவேளை நண்பர்களாக இருந்தால் வேற வழியே இல்லை, அனுசரித்து கொண்டு கூடவே நடந்து வருவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவ தூதர்களோட நடப்பது என்பது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம். ஆண்டவர் தேவ தூதர்களை எதற்கு உண்டாக்கினார்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எதற்கென்றால் அவருக்கு பணிவிட செய்வதற்கு, அவருக்கு வேலை செய்யறதுக்கு, அவருடைய ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அவர் சொல்லுகிற செய்தியை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு, அல்லது அவர் செய்ய தீர்மானிக்கிற ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதுக்கு தான் தேவ தூதர்கள். அப்ப நம்ம கேட்கலாம், நீங்களும் நானும் எதுக்கு ஆண்டவருக்கு? இல்ல, தூதர்கள் இருக்கும்போது நம்ம எதுக்கு அப்படின்னா, நீங்களும் நானும் அவருடைய சாயலாகவே இருக்கிறோம். அவருடைய சாயல்ல தான் மனுஷனை உண்டாக்குனார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ கை காலு மூக்கு மூஞ்சி முகரை எல்லாம் அதே போல ஆண்டவருக்கு இருக்கும். அப்ப தேவ தூதர்களுக்கு அப்படி இருக்குமா அப்படின்னா கிடையாது. தேவ தூதர்கள் என்ன சாயல் வேணா மாறிக்கொள்ள வசதி அவர்களுக்கு உண்டு. இப்ப நம்ம கூட சில நேரத்துல இடத்துக்கு ஏத்த சாயல் மாறிடுவோம். தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு வண்ணமாகவே மாறி விடுவோம். அது போல தேவ தூதர்களுக்கும் உண்டு. சிலர்லாம் நம்ம தேவ தூதர்கள் போலவே வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உலகத்தின் பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸை போலவே இருப்போம். திடீர்னு சர்ச்சுக்கு வந்தால் கிறிஸ்தவங்களை போலவே இருப்போம். இல்லை வேற ஏதாவது ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனால் அந்த கூட்டத்தை போலவே இருப்போம். இல்லை திடீர்னு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை போலவே மாறிக்கும். அதனால்தான் சிலர்லாம் எப்படி தேவ தூதர்கள் போலவே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் இங்கே இருக்க அனுமதி இல்லை, பரலோகத்தில் இருப்பதற்கு அனுமதி உண்டு தேவ தூதர்களுக்கு. ஆனா இங்க நமக்கும் தேவ தூதர்களுக்கும் என்ன தேவை, என்ன இருக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மோட பிரயாணிக்க அல்லது நம்மை பாதுகாக்க, நம்மளை வழி நடத்த நம்ம கூட இருக்க ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு. அவரு பரிசுத்தாவியானவர். அவரு ஆனா பரிசுத்தாவியானவர் எங்க இருப்பாரு? நல்ல கேள்விங்க. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? பரிசுத்தாவியானவர் எங்க இருப்பாரு? திருச்சபையிலே இருப்பார். ஹல்லேலூயா. மூஞ்சி மேலேயே குத்தணும்னு எங்க இருப்பாரு? நமக்குள்ளே இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே இருக்கிறார் பரிசுத்தாவியானவர். அது எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு தீர்வா வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தாவியானவர் உள்ள இருக்கிறவரு. கூட இருக்கிறவர் யாரு அப்படின்னா தேவ தூதர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறவரா. இவங்களுக்கு சில குவாலிட்டிஸ், சில டியூட்டிஸ், சில காரியங்கள் இருக்கு. அதுதான் அவங்க வேலையா இருக்கு. எடுத்து வாசிக்கலாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும். இங்க பாருங்க, முதல் காரியம் என்னன்னா, தூதர்களுடைய வேலை அப்படின்னா என்ன, கூட இருக்கிறவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மை காக்கும்படி அவர்களுக்கு என்ன பண்றாராம்? கட்டளையிடுகிறவர். ஒருவேளை ஒரு பெரிய விஐபி போறாங்க அல்லது ஒரு பெரிய ஆட்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள காக்கிறதுக்காக காவலாளிகள் முன்னும் பின்னும் பாதுகாக்கிற வேலையில இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சிஎம் வராரு அப்படின்னா அந்த ரோடு முழுவதும் நமக்கு தெரியும், இந்த ரோட்ல வர போறாங்க அப்படின்னு. எப்படின்னா ரோடு ஃபுல்லா யார் இருப்பா? காவலாளிகள் நின்று கொண்டே இருப்பாங்க. அது இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் உச்சி வெயிலா இருந்தாலும் என்ன நேரமா இருந்தாலும் அவங்க கடந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணோம்? அங்கே நின்று கொண்டு பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கட்டளை. அதுதான் ஆர்டர். அதுதான் ஆர்டர். இப்ப காவலாளுடைய இந்த காவலர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், ஒபே த ஆர்டர். தெரியுமா உங்களுக்கு? போலீஸ்ல இருக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன், அவங்க என்னதான் வேலை செய்யறாங்க? ஒபே த ஆர்டர். யாருடைய ஆர்டர் ஒபே பண்ணோம்? அவங்களுக்கு மேல இருக்க சுப்பீரியருக்கு, அவங்களுக்கு மேல இருக்க சுப்பீரியருக்கு. அப்படியே சுத்தி 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 மேல வந்தா ஒரு மந்திரி போடுகிற கட்டளைய யார் செய்யணும்?
எல்லா அடிமட்டத்தில் இருக்கிற காவலாளி வரைக்கும் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய மந்திரி இயேசுடைய வேலை என்னன்னா, அவர் தூதர்களை நமக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார். அப்ப ஏஞ்சல்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க, தூதர் நம்மோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரதான பணி அல்லது பிரதான வேலை என்னவென்றால் நம்மை காப்பதற்காக தான். இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு, அதுலயே 11 வாசிங்க. உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். இங்க பாருங்க, இரண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, கல்லுல மோதாதபடி. ஏன் பாதம் கல்லுல மோதும் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம மேலேயே பார்த்துக்கிட்டு போறோம் வச்சுங்களேன், அல்லது வேடிக்கை பார்த்துக்கிட்டே போறோம்னு வச்சுங்களேன், கீழே இருக்கிறத கவனிக்காம போயிட்டாலும் தூதர்களுடைய வேலை என்னன்னா, முன்பதாய் நின்று நம்ம மோதிக்கொள்ளாதபடி, நம்ம கீழே விழாதபடி பாதுகாப்பா இருப்பதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கிறது. நீங்க யோசிக்கலாம், அப்ப நாங்க பல நேரத்தில் விழுந்து விடுகிறோமே, பல நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து விடுகிறோம், அல்லது பிசிக்கல் லைஃப்ல விழுந்து விடுகிறோம், பினான்சியலா விழுந்து விடுகிறோம், அல்லது வியாதியில விழுந்து விடுகிறோம், பல சோதனைகள்ல விழுந்து விடுகிறோம் அப்படின்னா ஒன்று நல்லா தீர்மானித்துக் கொள்ளுங்க, நீங்க தூதர்களோடு நடந்து செல்லும் போது ஆண்டவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று இன்றைக்கு நாம தீர்மானிக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை பிரயாணத்துல பரிசுத்தாவியானவரை உள்ளே வைத்துக் கொண்டு தேவன் நமக்கு மேலே இருந்து கட்டளையிடு தூதர்களோட நடந்து போகும்பொழுதுதான் வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறதா இருக்கிறது. இதே வசனம் தான் நீங்க சங்கீதகாரத்துல நீங்க வீட்டுல போய் பெருமையா வாசித்து கொள்ளுங்க. 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்கள்ல இருக்கிறது. இதே வசனம் அங்க தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை ப்ரூவ் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்போ ஒன்று யோசிச்சு கொள்ளுங்க, வேத வசனம் எப்பவுமே முரண்பாடான ஒரு காரியத்தை சொல்லவே சொல்லாது. 2 இடத்துல ப்ரூவனா இருக்கிற ஒரு வசனம் என்னவென்றால், ஏஞ்சல்ஸ் நம்மை பாதுகாப்பது அவருடைய பிரதான வேலையாய் இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம அதை உணர்வது கிடையாது. சில நேரத்தில் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்களேன், நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபனா என்ன தெரியாதுங்க. கிருபனா என்ன, தயவாய் நம் மீது வைத்த ஒரு இரக்கம் அல்லது கிரேஸ். அப்படின்னா நம்ம மேல ஃப்ரீயா கொடுத்த ஒண்ணு, அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அனுபவிப்பதற்கு தகுதி இல்லாத இடத்துல நம்ம மேல ஆண்டவர் ஒன்று செய்கிறது, அதுதான் கிரேஸ் என்றான். அப்போ தூதர்களை நமக்கு வைப்பது காரணம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தான். ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ கொள்ளை நோய்கள், எவ்வளவோ செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்டுதான் இருக்கிறோம். நம்ம அதுல மாட்டவே காரணம் தெரியுமா, தூதருக்கு தெரியும் ஆண்டவர் அவனுக்கு இட்ட கட்டளையின்படி நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த காலையில இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில சில இடத்துல நான் இறங்கு முகமா இருக்கிறேன் அல்லது நான் விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. மீண்டும் ஒரு விசை தூதன் உன் அருகில நின்று உன்னை காக்கும்படி அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கட்டளையிடுவது அவருடைய வேலை. அது நம்மளுடைய மந்திரியாய் இருக்கிற அல்லது பிரபுவாய் இருக்கிற இயேசு அந்த வேலையை செய்து விட்டா. ஆனா நீங்களும் நானும் அவனோட நடந்து போனோம். தூதன் எப்படி வருவான் தெரியுமா, நிழல் போலவே வருவான். நிழல் போலவே நீங்க எங்க போனாலும் தூதன் வருவான். எங்க போனாலும் இந்த பிளாக் கேட்ஸ், இசட் பிளஸ் செக்யூரிட்டி இவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எங்க போனாலும் கூட ஓடணும். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிலாம் ஓடுறவங்க கிடையாது, ஓடுறவங்கலாம் கிடையாது, எல்லாம் பாவம் பொறுமையா நவுந்து போற அரசியல்வாதியாகிறாங்க. நம்ம ஆளுங்க அழகா ரவுண்டு கட்டி பாதுகாத்துறாங்க. நீங்க மேல்நாடுகள்ல வெளிநாடுகள்ல வருவீங்கன்னா அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஓடுவானுங்க. ஏன்னா அவ்வளவு ஃபிட்டா இருப்பானுங்க, கட கட கடன்னு ஓடுவானுங்க. கூட இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட ஓடியே ஆகணும். நல்ல வேலை நார்த் கொரியால நம்ம பாடி கார்டுங்க யாருமே இல்லை, இருந்தா ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சிக்க மாட்டானுங்க. காரு போனா காரு பின்னாடி ஓடணுமா, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. அப்ப யோசிச்சு பாருங்களேன், தூதர்கள் கூடவே இருப்பாங்க. எது வரைக்கும் தெரியுமா இருப்பாங்க, நீங்க ஆண்டவரோட நடக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா நம்ம பிசிக்கலா, மென்டலா அல்லது ஆவிக்குரிய விரோதமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுதோ தூதர்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா,
அவங்களுக்கு கட்டளை ஒண்ணுதான், என்ன தெரியுமா? பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய கட்டளையா இருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அல்லது வேத வசனத்துக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யும் பொழுது, ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை மறுதலிக்கும் பொழுது அவங்க விட்டு விலகி போயிடுவாங்க. என்னங்க இப்போ கூடவே இருப்பாங்க, நீங்க விலகி போயிடுவாங்க, நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நின்று ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை கையை பிடிச்சிட்டு நடக்கும் பொழுது அப்பா கையை விடணும் உதறி விட்டா அப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்னு இழுத்து பிடிச்சினா இருப்பாரு. விழுந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு விடுவார். விழுந்து அது 2 தடவை 3 தடவை விழுந்த பிறகு என்ன ஆகும்? தானா அப்பா கையை பிடிச்சி நடக்கும். அதே போல் தான் தூதனும் என்ன பண்ணுவான்? நீயா விழுந்து என்னைக்கு எழுந்து நிற்கிறியோ நான் வந்து நிற்கிறேன் கூட நிற்பான். இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, நம்ம வாழ்க்கையில விழுவதோ விழாமல் நிற்பதோ தூதனுடைய கையில் அல்ல, அது நம்முடைய கையில. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வேத வசனத்துல ஸ்ட்ராங்கா நின்று காலையில எழுந்த உடனே, ஆண்டவரே எனக்கு முன்பதாய் உங்களுடைய சமூகம் செல்லட்டும், உன்னுடைய தூதர்களை எனக்கு முன்பதாய் வைத்து பாதுகாப்பா வைங்க என்று சொல்லும் பொழுது அந்த நாள் முழுதும் ஆண்டவர் பாதுகாப்பாய் வைக்கிறவராக. உண்மையிலே பல சந்தர்ப்பங்கள்ல இப்ப இங்க இருக்கும் எல்லார்ட்டையும் மைக்கு கொடுத்து ஒரு சாட்சி சொல்லுங்கன்னா நீங்களும் சொல்லுவீங்க, பல சந்தர்ப்பத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலயும் ஜீவனை பாதுகாத்து எப்படி காப்பாத்தினாரு? யாரோ வந்து பிடிச்சி இழுத்தாங்க. இப்போ கூட நம்ம ஒரு சாட்சி சொன்னோம், யாரோ படியில் பிடிச்சி இழுத்தாங்க. இன்னொருத்தர் சொன்னார் ட்ரெயினில் விழுந்த என்னை பிடிச்சி இழுத்தாங்க. இப்படி நிறைய சாட்சிகள் இருக்கு. காரணம் என்னவென்றால் தூதன் நம்மை பிடித்து விழாதபடி பாதுகாக்கிறவனா இருக்கிறா. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எதை குறித்தும் கவலைப்படாத. உன் அருகில உனக்காய் கட்டளை எடுக்கப்பட்ட தூதன் உன்னை பாதுகாக்கும்படியாகவே அவன் இருக்கிறான். 2வது காரியம் அதிலே பார்த்தோம், உன் பாதம் என்னத்துல இடாதபடியா? கல்லில் இடாதபடி பாதுகாக்கிறான். பாதம் கல்லில் இடாதபடினா நீங்க இடிச்சு கீழே விழாம பாதுகாக்க. எப்படி பாதுகாக்க முடியும்? நம்ம தான் மேலேயே பார்த்துன்னு போருமே, கீழே இருக்கிற கல்லை பார்க்காம போருமே. அப்படின்னா அவனுடைய வேலை தெரியுமா? அந்த கல்லை நகற்றுவது அவனுடைய வேலையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளியே வரவே கூடாது என்று பெரிய கல்லை வச்சு மூடனாங்க. யார் வந்து நவுத்துனது? மேலேருந்து 2 தூதம் வந்து அழகா இந்த சக்கரத்தை உருட்டி விடுற மாதிரி உருட்டி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டானுங்க. காரணம் என்னவென்றால் தூதர்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. 2வது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த தூதர்கள் எப்படி எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கும் ஒரு தூதன் இருப்பாங்க அப்படின்னா கிடையாது. எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்க பாருங்களேன், எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனையும் சுற்றி எதிரிகள் வந்து சூழ நின்றுட்டாங்க. எலிசாவுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவன் வந்து தூதர்களோட பார்க்கிறவன், பேசுறவன், தூதர்களுக்கு வேலை எடுக்கிறவன், கட்டளை எடுக்கிறவன். அவன் தூதர்களை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அவனுக்கு தெரியும். இப்போ சில வேலைக்காரங்களை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும் தெரியுங்களா முதலாளிகளுக்கு? அந்த மாதிரி எலிசாவுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்போ கூட இருக்கிறவனுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அவன நினைச்சுக்கிறான் நம்மோட ஒரு ஆள் இருப்பான், இல்லை 2 பேர் இருப்பாங்க, இல்லை 3 பேர் இருக்காங்க. ஆனால் கீழே அநேகர் இருக்கிறாங்களே, ஏறி வந்தால் எல்லாரையும் நம்ம காலி பண்ணிடுவாங்களேன்னு ஒரு பயம். இப்போ இவன் ஜெபம் பண்ணி அவன் கண்ணை திறந்த உடனே எவ்வளோ பேர் இருந்தாங்களாம்? எதிரியை காட்டிலும் அதிகமான ஒன்று. நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு பிரச்சனை வருது யாரால, அல்லது பிரச்சனையில நீ இருக்கிற அப்படின்னா அதையும் காட்டிலும் அதிகமான தூதர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை எங்க தெரியுமா, இப்ப எங்கேயாவது ஒரு போராட்டம் அப்படின்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா போலீஸும் எங்க இருந்த போலீஸும் தூக்கிட்டு வந்து என்ன பண்றாங்க, அந்த ஏரியால போட்டுருவாங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது, எவனா ஒருத்தனை அடிச்சுட்டு போயிட்டு இருப்பானுங்க. ஆனா அது ஒரு பெரிய ரெட் அலர்ட் ஜோனா மாத்திட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லா போலீஸையும் வச்சிருவாங்க. காரணம் என்னன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வராம இருப்பதற்காக. அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது வச்சுங்களேன், உங்களை சூழ பாளையம் இறக்கிறவராய. அது எப்படி இருந்தாங்களா, எரிகிற ரதத்தை போல. எரிகிற ரத்தம் எங்க போகும் அப்படின்னா அது பரலோகத்துல இருந்து வருகிறதா இருக்கிறது. ஒன்று யோசிச்சு பாருங்களேன், சாதா தூதனுக்கும் பரலோகத்திலிருந்து எமர்ஜென்சியா இறக்கப்படுகிற தூதனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதா தூதன் எப்பவுமே நம்ம கூட இருப்பான், நம்ம கீழே விழாதபடி பாதுகாப்பான், நம்மளை காப்பாற்றுவது அவனுடைய வேலையா இருக்கு. ஆனா எரிகிற அக்கினி ரதத்திலிருந்து வரானா அவன் மேல இருந்து எமர்ஜென்சியா
எமர்ஜென்சியா உள்ள வரவனுங்க வேடிக்கைலாம் பார்க்க மாட்டானுங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது காவல்ல. தெரியுமா உங்களுக்கு? போலீஸ்ல அவங்க வந்த உடனே ஓகே என்னப்பா பிரச்சனை, ஓகே வாங்க உட்காருங்க, சேர் போட்டு உட்காந்து பேசலாம் அப்படின்னு. அவன் வண்டி விட்டு இறங்கும் போதே அவன் அடிச்சுக்கினே இறங்குவான். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாது, எதுக்கு வரான்னு தெரியாது. அவன் ஒரு காட்டு திறந்து விட்ட மாதிரி மிருகத்தை போல இறங்கும் போது அந்த பிளாஸ்டிக் பைப் எடுத்துக்கின்னு வச்சு வாங்கிக்கினே வருவான். முன்னாடி இருக்க அவனை பார்த்தோன்னே ஓடுவானுங்க எல்லாம், தலை தெறிக்க. நம்ம ஆண்டவர் அப்படிதாங்க, மேலேருந்து எரிகிற அக்கினில ஒரு தூதனை அனுப்புறாருன்னா, உனக்கு எதனா எமர்ஜென்சி இருக்கு, உனக்கு பிரச்சனை சூழ்ந்து இருக்குதுன்னா மேலேருந்து அனுப்புறவன் வேடிக்கை பார்க்க மாட்டான், மொத்தத்தையும் அழகா எரித்து கொளுத்து விட்டு போய்விடுகிறவனா இருக்கிறான். இன்றைக்கு ஒருவேளை நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேங்க, நான் பெரிய விழுந்த இடத்துலயே இருக்கிறேங்க, என்னால் நிற்க முடியவில்லை, என்னால் எழுந்து நிற்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஒன்று யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் கண்களை, மாம்ச கண்களை திறந்து ஆவின் கண்களை கொடுத்து உங்களை சூழ இருக்கிற எல்லா தூதர்களையும் ஆண்டவர் பார்க்க செய்கிறவரா இருக்க. பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகும்? இவன் கூட அந்த வேலைக்காரன் அமைதியா போய் உக்காந்துட்டான். தெரியுமா உங்களுக்கு? எலிசாவுக்கு தெரியும் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. கூட இருந்த வேலைக்காரன் கண்ணை திறந்த உடனே இவனா யோசிச்சிருப்பான், தெரியுமா? விடு, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம், எஜமானுக்கு காஃபி டீயை போடுவோம் இல்லை சோறாக்கும், அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும் மேலிருந்து எரிகிற அக்கினியாய் வந்த தூதர்கள் அந்த இடத்தை அர்த்தம் பண்ணி போடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று. இன்றைக்கு உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில மேலிருந்து எமர்ஜென்சியா ஒரு தூதன் வேணும் என்று ஆண்டவர் தீர்மானிப்பார் என்றால், உன்னோட இருக்க தூதன் மேல ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் இடத்தையே எரித்து உன்னை காப்பாற்றுகிற அளவுக்கு வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு தூதனுடைய வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேகர் அதை உணர்வதில்லை. ஒருவேளை இன்றைக்கும் நான் என் வாழ்க்கையில ஏதோ இடத்துல பிடிபட்டு கொண்டு இருக்கிறேங்க, என்னை விடுதலையாக்க எரிகிற அக்கினி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாய் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு உன்னை விடுதலையாக்குவது அவருடைய வேலையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அக்கினி தேவதூதன் கொண்டு வருகிறவனாய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை அதிலேயே பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ரைட். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ தேவ தூதர்களை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, சிலர்லாம் நிறைய தேவ தூதர்களை பார்த்துருக்காங்க. எப்படி நம்ம தேவ தூதர்கள் வருவாங்க? மற்றவர்களை போலவே வருவாங்க. கனவுல நான் அவங்கள பார்த்தேங்க அப்படின்னா, அது கனவுல பார்க்கறதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுவதற்கு திடீர்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க நைட்டு கூட தேவையில்ல, பகல்ல தனியா வீட்டுல இருக்கிறீங்க, ரூம்ல இருக்கிறீங்க, நல்ல வெளிச்சமாகுது, ஃபேன் ஓடி இருக்குது, திடீர்னு 6 ரெக்கையோட ஒரு ஆள் வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ தூதன் வந்திருக்கான் அப்படின்னு முட்டி போடுவீங்களா? இயேசு ரத்தம், இயேசு நாமத்துல அப்பால போ அப்படின்னு அவனே என்ன பண்ணுவீங்க? நம்மளுங்க அப்படிதான், தூதன் வந்தாலும் தோர்த்துவோம், இயேசு வந்தாலும் தோர்த்துவோம். தூதர்கள் எப்படி இருக்காங்க வேதம் சொல்லுகிறது? 3 ஜோடி ரக்கைகளோட திடீர்னு வந்து நம்ம ஊர்ல ஒன்னும் இல்ல, ஈ இவ்வளவு பெருசு இருக்கும், இந்த மாட்டின்றது இவ்வளவு பெருசு இருக்கும், பாத்துக்கிறீங்களா? அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க வட இந்தியால போனீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும் ஈ. அந்த ஈ வந்து வீட்டுக்குள்ள திடீர்னு சுத்துன்னு வச்சிங்களேன், ஓ தூதன் வந்திருக்காராட்டுக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போமா? முதல்ல அந்த ஈயை வெட்டதான் பார்ப்போம், அது தவுளுண்டு ஈ. அப்ப தூதன் அவருக்கு பணிவிடை செய்ய வானத்திலிருந்து வரவன் திடீர்னு வந்து உங்களுக்கு காட்சி அளிச்சுன்னா வச்சுங்களேன், நம்மளாம் செத்து போயிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? பாதி பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க, பாதி பேர் பயத்திலே கை கால் விழுந்துரும். அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு ஆண்டவரேன்னு. அதனாலவே தூதர் என்ன பண்ணுவாங்களாம்? மனிதர்களுடைய சாயலிலே வருவார்கள். மனிதர்களை உபசரிக்கிற, அந்நியரை உபசரிப்பது அவசியமானதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம், நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2 முதல் 10ஆம் வசனம் வரைக்கும், 18 2 முதல் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தூதர்கள் வருவதை மனிதர்கள் சாயல்ல பார்த்தான். பார்த்தோன்னே என்ன நம்ம பண்ணா, அவன் தூதன்லாம் யோசிக்கல, யாரோ 3 பேர் வர்றாங்க. யாரோ இன்னைக்கு உங்க வீட்டுக்கு யாராவது திடீர்னு தெரியாதவங்க வந்துட்டாங்க வச்சுங்களேன், எத்தனை பேர் கதவு திறந்து வாங்க வீட்டில் உக்காருங்கன்னு சொல்லுவோம்? வாய்ப்பே இல்லை. ஐயோ கொள்ளையர்கள் வந்துட்டார்கள், உடனே 100க்கு ஃபோன் பண்ணு, இல்லை 500க்கு ஃபோன் பண்ணு, எதுனா ஒன்று பண்ணி அவனை வெளியே துரத்துறது தான் நம்ம. அதுவும் கேட்டு கூட திறக்க மாட்டோம்.
இவன் என்ன தெரியுமா பண்ண ஆபிரகாம், 3 புருஷர்கள் வருவதை கண்டு குடுகுடுன்னு எதிரில் ஓடி அவங்க காலில் விழுந்து பணிந்து கொண்டானா. நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. பணிந்து கொண்டு அவங்களை கெஞ்சி கூட்டுன்னு வந்து வீட்டில் வச்சு சோறு போட்டான். நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டியதே இல்லை, பண்றதும் கிடையாது, வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் உண்மையிலே தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தா சோறு போடுங்க, உள்ள கூப்பிட்டு வச்சு கை தூக்கம் பார்ப்போம். ஒரு ஆளம்மா 2 3 பரவாயில்ல, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், 4 5 வெறும் அப்படி பண்ணுங்க. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் ஆசீர்வாதம் ஆண்டு அவங்க மூலியமாய் கொண்டு வருவார். அவங்க மூலியமா வேதம் சொல்லுகிறது, அதான் சொல்லுகிறது, அவன் அந்நியரை கூட்டு வந்தான், அந்நியரை உபசரித்தான், தேவ தூதர்களே அவன் உபசரித்தான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சகோதரன், அவனுடைய கசின் ஆகிய லோத்தோ, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா, யாரோ 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேருக்காக இவன் என்ன பண்ணா, தாம் பொண்ணையே கொடுக்குறேன்ட்டான். ஊர்ல இருக்கவங்களாம் அவங்கள அனுப்பவே இல்லை, நாங்கள் அவங்கள அடிச்சு போனோம் அப்படின்னு பிறகு அவங்கள அடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், வேணா என் 2 பொண்ணுங்களை கூட கொடுத்துட்றேன் அவங்கள. நம்ம அந்த மாதிரி யாராவது பண்ணுவோமா? வாய்ப்பே இல்லை. அவனை முதல்ல இந்த பேர் அங்கதான் உட்காந்துக்கிறான், காட்டி கொடுத்துட்டு தான் மற்ற வெளியே பார்ப்போம். அவனை யாராவது தெரியாத ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு, தெரியாத ஆளுக்கு எதுக்கு பாஸ்டர், தெரிஞ்ச ஆள் வந்தாலே நாங்கள் காட்டி கொடுத்துருவோம். தெரியாத ஆள் எதுக்கு? தெரிஞ்ச ஆளே எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நாங்கள் எங்க வேலை முதல் வேலை எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு ஊருக்கே சொல்றோம் வந்துக்கிறாரு பாருங்க அப்படின்னு. அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்போ தூதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினால ஆபிரகாம் ஆண்டவரோட பேரம் பேசினான் என்று நாம் பார்க்கிறோம். லோத்து அவன் காப்பாற்றப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, நீங்க வீட்டுல பொறுமையா வாசித்து கொண்டே போகலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்க தூதர்களை சில நேரத்துல நம்ம வீட்டுக்கு தானா அனுப்புவார் ஆண்டவர். சில நேரத்துல ஆண்டவரே அனுப்புவார், ஆட்களை அனுப்பி உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியா ஆட்களை நம்ம வந்த உடனே ஆபிரகாம் வந்த உடனே அந்த 3 புருஷத்துல எனக்கு ஆண்டவர் பிள்ளை தரனாரு, இன்னும் தரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணானா? ஒன்றும் கிடையாது. வந்தாங்க, கூப்பிட்டான், வீட்டுக்கு கூப்பிட்டு போனான், சோறாக்கினான், நல்ல சாப்பாடு கொடுத்தான், தங்க வச்சு காலையில பேரம் பேசி அனுப்பிட்டான். அதே போல லோத்து வந்த உடனே இருக்கிற பிரச்சனை இங்க பாருங்க, சோதம் இவ்வளோ அநியாயமாகுது, சோதம் கொமராவும் இவ்வளோ அநியாயமாகுது, நானும் என் வீட்டாரும் ரொம்ப சுத்தமா இருக்கிறோம். அந்த கதைலாம் சொல்லவே இல்லை அவன். தெரியுமா உங்களுக்கு? அழகா என்ன செய்யணுமோ அதை செஞ்சா. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அந்நியரை உபசரிக்கும் பொழுது உங்க பிரச்சனையை சொல்லவே சொல்லாதீங்க. உங்க பிரச்சனைய நம்ம வீட்டுக்கெல்லாம் யாரா வந்துட்டா போதும், யாரா அதுவும் விசுவாசிங்க வந்துட்டா போதும், பா பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க, எதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது சொல்றதுதான் நல்லதுதான், சொன்னதானே சரி எதுக்கு ஜெபம் பண்ணுன்னு. ஆனா ஜெபம் பண்ணுங்கன்னு கடைசியில சேர்த்துக்குவோம். எல்லா ராமாயணத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சேர்த்துக்குவோம்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னா எப்படி காப்பாற்றுவார்? அவரும் வேடிக்கை பார்த்துதான் இருப்பா. அப்போ ஒன்றுலாம் தெரிஞ்சுக்கோ, அந்நியரை உபசரிக்கும் போது நீங்களும் நானும் தூதர்களை உபசரிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வர தூதர்களுடைய வேலை, முதல் வேலை நம்ம பார்த்தோம் என்னன்னா, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க சூழ நிறைய தூதர்கள் உங்களை சூழ பாளையமா இறங்குகிறவளா இருக்கிறாங்க. 2வது ஒரு வேலை என்ன தெரியுமா? தூதர்களுடைய வேலை. எடுத்து வாசிக்கலாம், தானியேல் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். 2வது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? தூதர்களுடைய வேலை, அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு வர இருக்கிற ஆபத்தை தடுக்கிறதா அவங்களுடைய வேலை. வர இருக்கிற முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்களை பாதுகாப்பது தான் தூதருடைய வேலை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எப்படிலாம் பாதுகாப்பாங்க அப்படின்றத ஒரு பாயிண்டா பார்த்து கொண்டிருக்கோம். முதல் வேலை என்னன்னா, அவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பிரச்சனைனா பரலோகத்துல இருந்து அக்கினியா இறங்குறவர்களா இருக்கிறாங்க. 2வது பார்த்து கொண்டிருக்கிறோம், அவங்களுடைய 2வது பிரதான வேலை என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு எடுத்து உங்களை வெளியே போட மாட்டாங்க. எங்கன்னா தூதன் யோசிச்சு பாருங்களேன், சிங்கத்தின் வாயை கட்டுறதுக்கு பலம் உள்ள தூதன் ஏன் நம்மால உள்ள விழும் போதே அப்படியே அலேக்கா லிப்ட் வச்சு மேல கொண்டாந்து மாதிரி வெளியே போட்டுற கூடாது? முடியுமா? முடியாதா? யோசிச்சு பாருங்களேன். நம்மால உள்ள விழுந்துட்டான் யாரு? தானியேல். விழும் போதே அழகா வாப்பா உனக்கு அந்த என்ன பெட்டு, ஒரு பெட்டுக்கு இப்படி குதிச்சா மேலே வருவோமா? நான் அது இதில் தான் பார்த்தேன், இப்படி குதிக்க குதிக்க நம்ம மேலே வருவோம். அந்த மாதிரி ஒரு ட்ராம்போலின் அதை போட்டு வா தானியேலே, விழும் போதே அப்படியே ரிட்டர்ன் போயிடு அப்படின்னு வச்சிருக்கலாம். வச்சிருக்கும் போது ஒரு போட்டவன் ஷாக் ஆயிருப்பான், இது சிங்கத்துக்கு எப்படி? அதுவே ஆச்சரியமா தான் இருந்திருக்கும்.
அந்த காலத்துல. இந்த காலத்துல தான் நம்ம அது சிஜி பண்ணிக்கிறாங்க, ஏதோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, உள்ள போய் பாரு என்ன வச்சுக்கிறான் அப்படின்னு நம்ம தேடி இருப்போம். ஆனா அதை பண்ணல. என்ன பண்ணனா, வர இருந்த ஆபத்தை அழகா முடிச்சு அங்க நடுவில் உட்கார்ந்து இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா, நான் என்னோட இமேஜினேஷன்ல சிங்கத்தின் வாயை கட்டுவது மாத்திரமல்ல, தூதன் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன்ப்பா. தானியேல் என்ன பண்றான், சிங்கம் கடிக்கல, சிங்கம் ஓரமா உட்காந்துட்டு இருக்கு. எத்தனை சிங்கம் இருந்தது? என்னப்பா சார் திடீர்னு இப்பெல்லாம் கேட்குறீங்க? சிங்கம் இருந்ததா முதல்ல அப்படின்னா இருந்தது, நிறைய இருக்குது. ஜூல போனீங்கன்னா பேர்லாம் வெறும் அரசியல்வாதி பேர்லேயே வச்சுக்கிறாங்க சிங்கத்துக்கு. எத்தனை பேர் ஜூவில் போய் சிங்கம் பார்த்துக்கிறீங்க? ஒரு அடி கழுத்து மொத்தம் இருக்காது, அப்படியே கடிச்சு தின்னுடும். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இவன் தூதன் உட்காந்து வேடிக்கை பார்த்தனா. என்ன தெரியுமா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா தூதனுடைய வேலை தெரியுமா, அந்த பிரச்சனை உன்னை அணுகாதபடி அவன் நடுவுல வந்து நிற்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு ஒரு வேளை உன் வாழ்க்கையில என் தூதன் இன்னும் செயல்படலைங்க, அந்த பிரச்சனை என்ன வந்து கடிக்குது, என்ன அணுகுது, என்ன பீறி போடுகிறது, என்ன விழுங்க பார்க்கிறது அப்படின்னா ஒன்று செய்யுங்க, நீங்க தானியேலை போல அமர்ந்து ஆண்டோடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது தூதன் நடுவுல நின்று அந்த பிரச்சனையை கட்டுகிறவனாய் இருக்கிறான். ரெண்டாவது தூதன் பண்ணுகிற மூன்றாவது தூதன் பண்ணுகிற ஒரு வேலை என்னன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினான். அவனுடைய சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. இங்க பாருங்க, ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம என்ன பாத்துறோம்னா, தூதன் உங்களுக்கு வருகிற ஆபத்துல இருந்து எப்படிலாம் விடுதலை ஆக்குவான். முதல்ல சிங்கத்தின் வாயை கட்டிட்டு அங்கேயே வேடிக்கை பார்த்திருப்பான்னு என்னுடைய இமேஜினேஷன். ஆனா வேதம் அதை சொல்லல, அதனால வேதத்துல எங்க இருக்குன்னு கேட்டாதீங்க. அவன் வாயை கட்டினான் மாத்திரம் தான் இருக்கிறது. அப்ப வாயை கட்டிட்டு அவன் கம்முன்னு இருந்தான், சிங்கம் அவனை அணுகவே இல்லை. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, பேதுரு நிம்மதியா தான் தூங்கி இருந்தான். நிம்மதியா அவனுக்கு தூதனுக்கு தெரியும், காலையில விடிஞ்சா பேதுரு தலை கழுத்துல இருக்காது, பேதுருக்கு தலை இருக்காது. அதனால என்ன தெரியுமா பண்ணா, வந்த உடனே அவன் கைகளிலே கால்களில கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை அவன் அப்படியே அவுத்து விட்டுட்டான். பாத்துங்க, தூதன் உங்க வாழ்க்கையில வந்தா நீங்க எங்கன்னா கட்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, எங்கேயாவது அடப்பட்டிருப்பீங்கன்னா, அவன் அவுப்பது அவனுடைய வேலையா இருக்கிறார். சில நேரத்துல நம்ம அவுக்க ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்போம், எப்படியாவது இதுல இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா விடுதலை ஆகவே, ஆனா தூதன் வந்தா தானாகவே நடக்கும். மூன்றாவது ஒரு காரியம் அதிலேயே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இங்க பாருங்களேன், தூதன் வந்தா, தூதன் வருகிறான்னு வச்சுங்களேன், நம்ம கட்டு மாத்திரம் இல்லைங்க, பவுலும் சீலாவும் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அந்த சிறைச்சாலையில் இருந்த மொத்த பேர் கட்டுகளும் வந்துச்சான். மொத்த பேர் கட்டுகளும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில வந்து உன் அருகிலே தேவ தூதர்கள் இருந்து உன்னை விடுதலை ஆக்கும் பொழுது உன்னை மாத்திரம் விடுதலை ஆக்குவதல்ல, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே விடுதலை ஆக்குவது. அவன் வரும்போது அஸ்திபாரங்களை அசைக்கிறவன், அவ்வளவு பலம் உள்ளவனா இருக்கிறான். உண்மையில நீங்க இங்க இருக்கிற அந்த செவுத்தை அடிச்சு உடைச்சு பாருங்களேன், பக்கத்துல செவு இருந்து வச்சுங்களேன், ஓங்கி குத்தி ஒரு செவுத்தை உடைங்க ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பே இல்லை. அதுவும் இதெல்லாம் எப்ப கட்டுந்து, 85ல கட்டுந்து. எத்தனை பேர் பிறந்தீங்கன்னு தெரியல, நீங்க அடிச்சா அதெல்லாம் ஒட்டையவே ஒட்டையாது. ஆனா தூதன் வந்தா அஸ்திபாரத்தை அசைக்கிறவன், அஸ்திபாரத்தை அசைக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் விலகுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற தூதன் உங்க வாழ்க்கையில அஸ்திபாரத்தை அசைச்சு உங்களோட கூட கட்டப்பட்டிருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுகிறவனா இருக்கிறான், விடுதலை பண்ணுகிறவனா இருக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட விடுதலை, அப்படிப்பட்ட எனக்கு டேஞ்சர்ல இருந்து என் தூதன் என்னை விடுதலை ஆக்கட்டும் என்று நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஆவியானவர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதாங்க தூதனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தூதன் இன்றைக்கு ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். இன்னொரு படி மேல போய் ஆண்டவரே சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் 33:2 பார்க்கலாம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். இங்க பாருங்களேன், தூதனுடைய வேலை என்னன்னா முன்னாடி இருக்கிறவங்கள துரத்துறது வேலை. இந்த எத்தனை பேர் 3
6 பேர் 6 விதமான ஜாதிகளை துரத்துறான். 6 7 7 விதமான ஜாதிகளை அவன் துரத்துறான். இந்த 7 விதமான ஜாதிகளும் நீங்க ஒருவேளை நீங்க ஆங்கில வேதத்துல வாசிப்பீங்க அப்படின்னா அதுல ஒரு வெர்ஷன் இருக்குது, டேக்ஸ்னு ஒரு பைபிள் இருக்கு. இந்த 7 விதமான காரியங்களை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அதனால்தான் அங்க ஜாதிகளுடைய பேரா அல்லது நகரத்துடைய பேரா நீங்க எப்படி வேணா வைத்துக் கொள்ளலாம் இருக்கிறது. இந்த 7 எதை சொல்லுகிறது என்றால், முதல்ல உனக்கு விரோதமாய் வருகிற வயலன்ஸ்னா என்ன? உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களையும் அவனா நான் துரத்துறவனா இருக்கிறான். நீங்க கானானியர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வயலண்டான பீப்புள். ஃபர்ஸ்ட் கானானியர்கள் தான் போட்டிருக்கு. கானானியர்னா வயலண்டான பீப்புள். எப்படி வயலண்ட்னா, அவங்க மூர்க்கமான ஆட்கள். உங்களுக்கு எதிராக வருகிற மூர்க்கமான ஆட்களை அல்லது வயலண்டான பீப்புளை தூதனுடைய வேலை என்ன தெரியுமா? துரத்துவதுதான். தூதன் நினைச்சா அவனை காலி பண்ணலாம், ஆனா காலி பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? உங்களை பாதுகாப்பதான் அவனுடைய வேலை. உங்க எதிரியை காலி பண்ண வேண்டியது அவனுடைய வேலை இல்ல, அது பிதாவுடைய வேலையா இருக்கிறது. அப்போ உங்களுக்கு எதிராக வருகிற வயலண்டான பீப்புள் எல்லாரையும் துரத்துவது. இன்னொரு படி மேல போனா அபியூசிவான பீப்புளை, உங்களை அபியூஸ் பண்றாங்கல்ல அல்லது உங்களை கேடா நடத்துறாங்கல்ல அல்லது உங்களை திட்டுறாங்கல்ல கேவலமா, அவங்களெல்லாம் துரத்துற வேலை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு தூதன் நம்ம வாழ்க்கையில இருந்தா இவ்வளவு நடக்குமா அப்படின்னா அநேக காரியங்கள் நடக்கும். அதுல உங்களை ஆபத்துல இருந்து காப்பாற்றுவது ஒரு தூதனா இருந்தாலும், உங்களுக்கு முன்பதாய் போகிற தூதனுடைய வேலை நினைக்கிறோமா, உங்களுக்கு முன்னாடி இருக்க வயலண்ட் பீப்புள், அபியூசிவான பீப்புள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆராதனைக்காரியர்களை நல்லா யோசிச்சு பாருங்களேன். 3வது இருந்தவங்க அவங்க நேச்சரை ஆராதிச்சவங்க, அதாவது உங்களுக்கு விரோதமாய் ஆராதனை செய்கிறவங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுடைய நம்ம ஊர்ல சொல்றாங்க தெரியுமா, காலடி மண்ணையும் கொஞ்சம் கைப்பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு முடியை எடுத்துட்டு போய் ஒரு துணி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்களாம், விக்கிரத்துக்கு முன்னாடி விக்கிரம் ஆராதனை செய்வாங்க. என்னத்துக்கு? நீங்க நல்லா இருக்கணும், 16 பெற்று 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு செய்வாங்க. நினைக்கிறீங்களா? என்ன செய்வாங்க? நாசமா போவேன். பின்ன உங்க காலடி மண்ணையும் மூடியும் உங்க துணி எடுத்துன்னு போய் நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே இவங்க ஒரு 100 ஆண்டு வாழட்டும் அப்படின்னு யாராவது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை ராஜா. நாசமா போட்டோம் தான் வேதம் சொல்லுகிறது. தூதன் அதெல்லாத்தையும் துரத்துறான். உன்னை தொடாதபடி, உன் பாதத்து கல்லில் இடனாதபடி உனக்கு விரோதமாய் எழும்புகிற 7 விதமான ஜாதியார் அப்படின்ற எல்லாரையும் துரத்துகிறவனாய் இருக்கிறா. இப்படி நிறைய காரியங்களை இந்த பகுதியை நம்ம ஒருவேளை உங்களுக்கு அப்புறமா வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய காரியங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தா வயலண்டான பீப்புளை, 2வது அபியூசிவான பீப்புளை, 3வது நேச்சர் வர்ஷிப்பர்ஸ் அல்லது ஐடல் வர்ஷிப்பர்ஸ், 4வது உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றவங்களை. ரெஸ்ட்ரிக்ஷன்னா இவ்வளவு போதும் உனக்கு, நீ இவ்வளவு பண்ணா உன் தகுதி இவ்வளவுதான் அப்படின்னு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் துரத்துறவனே. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது நம்ம ஆண்டவர் டப்பால போட்டு மூடி வைக்கிறவர்லாம் கிடையாது. டப்பால போட்டு மூடி வைக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரியது அவருடைய திட்டங்கள். வேதம் அதான் சொல்லுகிறது. வானம் எவ்வளவு தூரமோ பூமி எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய திட்டம் நம்மளுடைய திட்டம். ஆனா நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு டபுள் பெட்ரூம் வீடும் ஒரு 4 பேர் போற கார் இருந்தா போதும். பல பேர் ஜபம் கேட்டீங்க வச்சுங்களேன், ஆண்டவர் எப்படியாவது இந்த வருஷம் எனக்கு சொந்த வீடு ஒரு டபுள் பெட்ரூம்ல கொடுத்தா போதும். ஏன் 5 பெட்ரூம் குத்தா வானான்றிவியா? இல்ல எத்தனை வந்து ஏன்ட்ட குத்துருவியா சாவிய? பாஸ்டர் என்ன 2 பெட்ரூம் தான் கொடுத்தேன், 3 பெட்ரூம் நீங்க வச்சுங்க, நீங்களும் விசுவாசிங்க எங்க வீட்டுல ஜோம் பண்ணி யாரா குத்துக்கிறீங்க, அதையும் அப்படியே அமுக்கமா வச்சுக்கின்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்போ நம்ம ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல, ஆண்டவரும் உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. ஆனா அநேகர் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் எப்படி வாழ்வு வந்தது தெரியல. தெரியுமா உங்களுக்கு? வாழ்வு எங்க வருது? என் சர்வ வல்லவர் ஜீவனோட நமக்கு தருகிறவராய் இருக்கிறார், நல்ல வாழ்க்கையை தருகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம தானே வாழணும். ஆமா, சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், எப்போ பார்த்தாலும் ஒரே அழுமுஞ்சாதியே இருக்கும். நான் யோசிப்பேன், ஆண்டவரே பாவம், தூதனை எத்துட்டியாட்டுக்கு, தூதனை எடுத்துட்டா எப்படி இருக்கும்? அழுமுஞ்சாதியே. பக்கத்தில் இருக்கவங்க மூஞ்ச பாருங்களேன். பரவாயில்ல, எல்லாம் சிரிக்கிறீங்க. காரணம் எதுக்கு தெரியுமா? மூஞ்ச பார்க்கும் போதாவது உங்க மூஞ்சிய அழுமூஞ்சி இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா?
அப்ப தூதனுடைய வேலை தெரியுமா, உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவதல்ல. ஒரு சாதியார் அப்படிதான் இருந்தாங்க. இன்னொரு படி மேல போயிட்டு இன்னொரு சாதியார் இருந்தாங்கன்னா தெரியுமா, அவங்க ரேப்பர்னு பேரு. அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் கற்பழிப்பாங்க. அவங்க தான் ஒரு பெரிய மனிதனுடைய மகளையும் கற்பழித்து விட்டார்கள் அந்த சாதியார். எதுக்கு சொல்றேன்னா, கற்பழிப்பது என்பது நீங்க பிசிக்கலா நினைக்கிறீங்க, அது பிசிக்கலா கிடையாது. உங்களை சுரண்டுவது, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்க ஆட்டையை போடுவது, உங்களை மொத்தமா காலி பண்ணுவது, சீரழிப்பது, இதெல்லாம் ஒரு சாதியார் பண்ணுவா. இந்த 7 விதமான காரியங்களை முன்னாடி போற தூதன் என்ன பண்றானா, துரத்துறான். இன்றைக்கு நிறைய பேரு ஒவ்வொரு காரியமா வேதம் சொல்லுகிறது. நான் நேரம் போய்கிட்டே இருக்கனால மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த முன்னாடி போற தூதனை 7 காரியத்துல இருந்து துரத்துறான்றாரு. அவன் வேலை என்ன தெரியுமா, நீ போகும்போது ஆரோக்கியமா போகணும், சந்தோஷமா போகணும், நீ நிம்மதியா போகணும், ஆசீர்வாதமா போகணும். வேதம் சொல்லுகிறது, நீ உன் காலடி மண்ணை எங்க தட்டுறியோ அது என்ன பண்ணுவாராம். என்ன பாச திடீர்னு அதெல்லாம் கேட்குறீங்க, அது பைபிள் எங்க இருக்குதுன்னே தெரியாது. உன்னை உபசரிக்காத இடத்துல உன் காலடி மண்ணுக்குது பத்தியா, அதை தட்டிட்டு வந்துட்டினா அந்த இடத்த என்ன பண்ணுவார், ஆண்டவர் மாத்திடுவார், நியாயம் விசாரிப்பார். அப்ப அவ்வளோ பராக்கிரம் உள்ள ஆண்டவருக்கு தூதனா இருக்கிறவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு முன்பதாய் இருக்கிற 7 விதமான காரியங்களை அவன் துரத்தி வழியே சுத்தப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். இயேசு வருவதற்கு முன்பதாய் ஒரு தூதனை மனிதன் சாயலிலே அனுப்பினார். யார் அவன் பேரு? ஆமா, அவனுடைய வேலை என்ன, வனாந்திரத்துல இருப்பதுதான். அவனுக்கு வீடு வாசல் இல்லைன்னு நினைச்சீங்களா? யோவானுடைய அம்மா யாருங்க? என்ன பாஸ்டர் நீங்க தெரியும், இன்னைக்கு ஏன் தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தது இல்லை, எப்ப பார்த்தாலும் இவர் கேள்வி கேட்டு கேட்கிறாரு. சகரியா யாரு, என்ன வேலை செஞ்சுதான் தெரியுமா? ஆசாரியனுக்கு வீடு இருந்தது, அவனுக்கு அம்மா இருந்தாங்க, அவனுக்கு நல்ல வயிறு முட்டை திங்கிறதுக்கு சோறு இருந்தது. இருந்தாலும் அவன் தூதனாய் இயேசுக்கு இருந்தபடினால வனாந்தரத்துல வழி உண்டு பண்ணி கொண்டிருந்தான். அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் ஒரு தூதன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தூதன் வழியை உண்டு பண்ணி கொண்டே போவா. இனி உன் வாழ்க்கையில ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள்ளு, எனக்கு யாரா அபியூசிவா பேசுறாங்க, என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, எனக்கு விரோதமாய் வயலண்டா இருக்கிறாங்க, என்னை எப்படியாவது சூறையாட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள், என் கழுத்தை நெருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாங்க, என்னை துரத்தணும்னு யோசிக்கிறாங்க, என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க, என் தலை மேல ஏறி உட்காரணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் துரத்துவது தூதனுடைய வேலையா. நீ நானும் சந்தோஷமா வாழ்வது, சுதந்திரமாய் வாழ்வது அவருடைய வேலையாய் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 14:19 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இங்க பாருங்களேன், தூதன் முன்னாடி தான் போயின்னு இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம், தூதர்கள் ஏராளமாய் இருப்பார்கள். எமர்ஜென்சி பீரியட்ல, எமர்ஜென்சின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, பரலோகத்துல இருந்து டைரக்டா தூதர்ல இறக்கிடுவார். அவங்க வரும்போது அப்படியே சும்மா அக்கினியா இறங்குவாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் அதம் பண்ணிடுவாங்க. 2வது, தூதர்கள் வரும்போது உங்களை எல்லா இக்கட்டுல இருந்தும், டேஞ்சர் ஜோன்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறவர்களா இருக்கிறாங்க. 3வது பார்த்தோம், முன்னாடி போற தூதன் எல்லா 7 விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக இருந்து துரத்து விடுகிறவனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு பிரச்சனை உங்களை தொடர்ந்துச்சுங்களேன், உங்களை தொடர்ந்து கொண்டு வருகிறது, உங்களை துரத்தி கொண்டிருக்குன்னா தூதன் முன்னாடி இருக்கணும்னா திறமா பண்ணிடுவான், பின்னாடி வந்துடுவான். பின்னாடி யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாய் வந்து கொண்டே இருந்தார். முன்னாடி என்ன வந்துருச்சு, சிவந்த சமுத்திரம். இப்ப சிவந்த சமுத்திரம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் அவருடைய பிளான்ல அழகா தான் வைத்திருந்தார். மோசேவுக்கு ஆண்டவர் யாருன்னு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரவேல்ல இருந்து கிளம்புவதற்கு முன்பதாகவே 10 விதமான அற்புதங்களை பார்த்தவர்கள். வாதைகள் கிடையாது, வாதைகள் எகிப்தியர்களுக்கு, இஸ்ரவேலுக்கு அது எப்படி இருந்ததா, அற்புதங்களாக இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ நானும் ஒருத்தரும் எங்கேயா வெளியே போகிறோம், இப்போ நானும் மூப்பராக தான் கோச்சிக்க மாட்டார், நானும் மூப்பரும் ஒன்றா வெளில போகிறோம். திடீர்னு மூப்பருக்கு ஜுரம் வந்துச்சு, எனக்கு ஜுரம் வரல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் கோச்சிங்க. சரி, எனக்கு ஜுரம் வந்துச்சு, அவருக்கு ஜுரம் வரல அப்படின்னு வச்சுக்கொள்ளும். அப்படின்னா அது சமாதானமா இருப்பாங்க. அப்போ அவருக்கு ஜுரம் வரல, எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் என்னை அற்புதமாய் ஜுரத்துல இருந்து. இப்போ யாருக்கு ஜுரம் வந்துக்குது,
யாருக்கு பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது வாத, இஸ்ரவேல் ஜனத்துக்கு, எகிப்தியர்களுக்கு அதுக்கு வாத, இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது என்ன? வேடிக்கை பார்த்துருந்தாங்க. இவ்வளவு அற்புதங்களை பார்த்தவர்கள் முன்னாடி இருக்கிற ரெட்சி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் நோவா காலத்து போல ஒரு பேழையை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவது கிடையாது. ஒருவேளை ஆண்டவரை கரத்தை வைத்து அப்படியே இங்க இருந்து அந்த பக்கம் ஒரு எக்ஸலேட்டர் போல மாற்றி விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒருவேளை ஆண்டவர் திடீர் என்று ஒரு பெரிய பள்ளத்தை உண்டு பண்ணி உள்ள நடந்து அந்த பக்கம் வாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆனா தூதன் முன்னாடி இருந்து பின்னாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? பின்னாடி துரத்திட்டு வந்தவனுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியக்கூடாது என்பதற்காக தான். உன் வாழ்க்கையில உனக்கு முன்பதாய் போகிற தூதன் சில நேரத்தில் உங்களுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான் அப்படின்னா நீங்க இருப்பது தெரியக்கூடாது என்பதற்காக, உங்களை மறைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு பின்னால தூதனை ஆண்டவர் கட்டளையிடுகிறவராய். சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நம்ம போய்கிட்டே இருப்போம், டமால் ஒரு சவுண்டு கேட்கும், வண்டியை நிறுத்தி கண்ணாடியில பார்த்தா தெரியும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பின்னாடி. நம்ம யோசிப்போம், என்னடா இப்போதானே நம்ம நவுந்து வந்தோம். நல்ல வேலை, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, மயிர் இழையில அது எவ்வளவு எனக்கு தெரியல, எவ்வளவு இழைன்ட்டு. ஓகே, அதை விட்டுருங்க, அது வேற பிரச்சனை. ஓகேங்களா? அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் காப்பாற்றுறாருன்னா வேற எப்படி இல்லை, அந்த தூதன் பின்னாடி வந்து உங்களை மறைத்து கொள்ளுகிறான். பின்னாடி துரத்திட்டு வரவங்களுக்கு நீங்க எங்கன்னு தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, பல நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் அலைய விட்டார். காரணம் தெரியுமா? they did not realize who the real God is, who is Jehovah is. யெகோவாகிய தேவன் யார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சரியா புரிந்து கொள்ளல. அவர் வனாந்தரத்தில் அலைய விட்டார் 40 வருஷம். ஆனா உண்மையிலே ஒன்று யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் அப்படி அல்ல. ஆண்டவர் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது முன்னாடி போற தூதன் சின்ன பிரச்சனையா இருந்தா அவனே பின்னாடி வந்து ஹேண்டில் பண்ணிக்குவான், கவலையே கிடையாது. நீங்க முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கலாம், நீங்க எதை குறித்து கவலைப்பட வேணாம். பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றது குறித்து கவலைப்பட தேவையில்ல. பின்னாடி பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதுங்க. என் ஜீவனை வாங்கும் போது அல்லது எகிப்துல இல்லாத கல்லறையா இங்க கொண்டு வந்து மறிக்க எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னு நீங்க மோசே இடத்துல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதை போல நீங்க, ஆண்டவரே நான் அங்க இருந்திருந்தாலே நல்லா இருந்திருப்பேன், இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், இவ்வளவு பிரச்சனையா, இன்றைய உற்றார் உறவினர் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள், யாருமே இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, நான் தனியா விடப்பட்டிருக்கேன் அப்படி நீங்க சொன்னாலும் கவலைப்படாதீங்க. தூதன் பின்னாடி இருந்து உங்களை மறைத்துக் கொள்ளுகிறவனாய். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில தூதர்களை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுல இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம், நேரம் இல்லை, நம்ம கடற்கடன் முடிச்சிடலாம். இந்த தூதர்களுடைய வேலை என்னன்னா, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசலாம். மார்க்கு 1:13. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்கள் என்ன பண்ணாங்களா? ஆமா, தேவதூதர்கள் நமக்கு எதுக்கு இருக்கிறாங்கன்னா, எபிரேயர்ல நீங்க எடுத்து அதுலயே இன்னொரு பகுதியை வாசிருங்க, அதுக்குள்ள அதுக்கு வந்துடுறேன். எபிரேயர் 1:14 வாசிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். பணிவிட ரட்சிப்பு சுவிசேஷமா எடுத்துட்டு போறவங்களுக்கு நமக்கெல்லாம் வேலைக்காரங்க யாரு? ஊழியர்கள்லாம் யாரு? தூதர்கள். தூதர்கள் தான் ஊழியர்கள். தெரியுமா உங்களுக்கு? பல நேரத்துல பல காரியங்கள்ல தூதர்கள் அழகா வேலை செய்வாங்க, நம்ம அதை உணர்வதே இல்லை. நீங்க எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க தெரியல. மாச கடைசியில வரும்பொழுது எப்படி முடிக்க முடியும், அல்லது ₹1 கூட இல்லைங்க, இது என்ன நடக்கும், இது எப்படி முடியும், சரி ஓகே கஞ்சி இருக்குது குடிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மீதிக்கிற நாள் ஃபுல்லா ஆண்டர் கரிமீனா குத்துன்னு இருப்பாரு. எங்கேருந்து வரும்? எங்கேருந்தோ வரும். எவனாவது கல்யாண பத்திரிக்கை எடுத்து வந்து வைப்பான். கல்யாண பத்திரிக்கை எதுக்கு இங்க வைக்கிறாங்க? நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி மொய் குத்தா தான் அவங்க வாழ்வாங்க நினைச்சுக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. நீங்க போலனா கூட கல்யாணம் நடக்கும், நீங்க போலனா கூட அவங்க வாழ்வாங்க. நம்ம இதுக்கு போறோம், உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நானும் அதுக்கு தான் போறேன்பா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எப்படி நடத்துவார் அப்படின்னா, தூதர்களை கட்டளையிடுவார். யாருனே தெரியாத ஒருத்தன் வந்து உங்களை கூட்டு போவான், வாங்க அப்படின்னு கூட்டு போய் என்ன பண்ணுவான், வயிறு முட்டை சோறை வாங்கி தருவான். காரணம் எதுக்கு சொல்றேன்னா, வேதம் சொல்லுகிறது தூதர்கள் பணிவிடை செய்வதற்காக. இந்த பணிவிடைக்காரர்கள் எங்கெங்க இருப்பாங்க? வேலை செய்யறவங்க எங்க இருப்பாங்க? ரோட்ல இருப்பாங்க. ரோட்ல இருப்பாங்க, அவங்களுடைய வேலை வேற.
ரோட்டில் இருக்கிற வேலையை செய்யறது, ரோட்டை கிளீன் பண்ணுறது, மரம் நடுறது, அவங்க ரோட்டு பணிவிடைக்காரர்கள். ஆனால் தூதர்கள் வீட்டில் இருக்கிற பணிவிடைக்காரனா என்ன வேலைன்னா பண்ணணும், உங்களுக்கு துணி துவைக்கணும், சோறு போடணும், தட்டு கழுவணும், அப்புறம் வேற தட்டுலாம் நீங்கள் கழுவுறீங்களா தெரில, உங்கள் மூஞ்சிகளை பார்த்தா தட்டு எடுத்துமே விசிறி அடிக்கிற மாதிரியே இருக்குது சிங்கில். ஓகே, தட்டு கழுவணும், அப்புறம் உங்களுடைய வீடை சுத்தமாக வைத்து கொள்ளணும், உங்களுக்கு தேவையானதை ஆயத்தம் பண்ணணும். இதெல்லாம் தூதர்கள் வேலை. நீங்கள் ஒன்றே யோசிக்கக்கூடாது, என் வீட்டில் அப்படி யாருமே இல்லையே, போட்ட அந்த அழுக்கு கூடையில் இருக்கிற துணி அப்படியே தானே இருக்குது அப்படின்னா அப்படி தான் இருக்கும். என்ன தெரியுமா உண்மையா, ஆண்டவர் ஏற்ற காரியங்களை அழகாக கொண்டு வந்து சேர்ப்பார். எதுக்கு தெரியுமா, நீ அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் போது. நீ வீட்டில் உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு உட்காந்து ஆண்டரை யோசிப்பார், தின்னுபிட்டு சுகர் வரப்போகுது, தின்னுபிட்டு நல்லா பீப்பா மாதிரி மாறப்போகுது, இது துணியை இதை எடுத்து தோச்சா என்ன, தூதனை வெளியே போ, அதுவே அது வேலையை செய்யட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பார். நீ ஆண்டருடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது பணிவிடைக்காரர்களாய் மாறி விடுவார். அநேக ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டிருப்பீங்க, நான் ஊழியத்து நிமித்தமாய் போனேன், என் வீட்டை யார் பார்த்துக்கிட்டா, ஆண்டர் பார்த்துக்கிட்டாருவாங்க. இவங்களுக்கு ஆண்டர்னா யாருன்னு தெரியல, ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார், பணிவிடைக்காரங்களை, பிள்ளைகளை பார்த்துக்க, வீட்டின் காரியங்களை பார்த்துக்க, சாப்பாடை பார்த்துக்க, துணியை பார்த்துக்க, துவைக்க, எல்லாமே. யோசிச்சு பாருலாம், மழை கொட்டும், ஆனால் வெள்ளை சொக்கா மட்டும் துவைச்சு போட்டால் காஞ்சிரும் காலையில். அது எப்படின்னு தெரியல, நீங்கள் எத்தனை பேர் அனுபவிச்சுக்கிறீங்கன்னு தெரியல. தெரியுமா உங்களுக்கு, முதல்லாம் நான் என்கிட்ட இப்போ நிறையா இருக்குது வெள்ளை சொக்கா, அப்போல்லாம் கம்மியாக இருக்கும். நைட்டு தோச்சு போட்டால் கூட காலையில் காஞ்சிரும். நானும் யோசிப்பேன், கூடவே போட்ட கலர் பேண்ட் காயில் வெள்ளை சொக்கா மட்டும் எப்படி காயுதுன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் வெள்ளை சொக்கா போட்டு நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணணும். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆண்டவருக்காய் செய்யும் போது தூதர்கள் உங்கள் வீட்டில் பணிவிடைக்காரர்களாய் மாறி விடுவார். அதுதாங்க பெரிய அனுபவம். இயேசுக்கு அப்படிதான் இருந்தாங்க, இன்றைக்கு நமக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தூதர்கள் எப்பவுமே நல்ல செய்தி தான் கொண்டு வருவா. எடுத்து வாசிக்கலாம், லூக்கா 1:13 வாசிக்கலாம். 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாங்க. இங்க பாருங்க, தூதன் எப்ப வந்தாலுமே ஆத்தென்டிக்கா கொண்டு வருவான். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்கலாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். இப்ப இருக்கிறவங்க அப்பெல்லாம் தெளிவா சொல்லுவாங்க, அப்போ நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா இப்போ ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஆத்தென்டிக்கா சொல்லுவான் தெரியுமா தூதன். தீர்க்கதரிசி போலாம் கிடையாது, சரியா சொல்லுவான். இது நடக்கும், இதுதான் விஷயம், இந்த விஷயத்துக்கு பேர் இதுதான் நீ வைக்கணும். மரியாளுக்கும் அப்படிதான் சொன்னான். நீங்க லூக்கா 2:10 அப்புறமா வீட்டை போய் வாசிக்கொள்ளுங்க, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். என்ன சொன்னா, நீ ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு என்ன பேர் வைக்கணுமா, இங்க என்ன பேர் வைக்கணுமா. எப்படி ஆண்டவர் பேர்லாம் வைக்கிறாரு, வேற வேலை இல்லை அவருக்கு, பேர் வைக்கிற வேலையா அவருக்கு. பேர் வச்சவங்க சோறு வைக்கணும் தெரியுமா உங்களுக்கு. பேர் இப்போ நீங்கள் வீட்டில் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, எதுக்கு அப்படின்னா நீங்கள் தான் அது 30 வயசு வரைக்கும் சோறு போட போறீங்க, அதனால தான் பேர் வைக்கிறீங்க. பேர் வச்சா சோறு போடணும். இப்போ ஆண்டவர் பேர் வச்சார் யாருக்கு, யோவானுக்கு. யார் சோறு போட்டது, வனாந்தரத்தில் என்ன கிடைச்சது, தேனும் வெட்டிக்கிளியும். காம்பினேஷனே வேற லெவல் காம்பினேஷன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிறீங்க தெரியல. ஒருவேளை சீனாக்கு போக உங்களுக்கு ஆண்டவர் விருப்பம் கொடுத்தாரு என்றால் சீனாக்கு போய் பாருங்க, அழகா இருக்கும் வெட்டிக்கிளி, நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும், கடிச்சா கசக்கெல்லாம் இருக்காது, தேனில் முக்கி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது நல்லா கிளீன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் மூஞ்சி சுளிக்கிறத பார்த்தா நாங்கள் எதையுமே சாப்பிட்டதில்லை, நாங்கள் ஒன்லி வெஜிடேரியன், நாங்கள் ஆடு மாடு போலவே மெஞ்சிட்டு இருக்கோன்ற மாதிரியே இருக்கிறீங்க. விட்டா அதையே நம்ம முழுசா முழுகிடுவோம். ஏதோ கொம்புலாம் இருக்கிறதுனால வயிற்று கீழ்ச்சிடும்னு வெட்டி போட்டுடுறோம். கொம்பு வயிற்றுல விட்டு வெளியே வந்துடும்ல, அதனால அதெல்லாம் வெட்டி போட்டு முழுசா முழுங்கிடுறோம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் தூதனை அனுப்புனா நல்ல செய்திய, ஆத்தென்டிக்கான செய்தி அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும், அதுல மாற்றமே இருக்காது. என்ன நடக்கணுமோ அதை தெளிவா சொல்லுவதுதான் தூதனுடைய வேலை. தீர்க்க தரிசனம் ஒருவேளை பொய்யாய் மாறி விடலாம், அல்லது தீர்க்க தரிசனம் ஒருவேளை வேகா இருக்கலாம், தீர்க்க தரிசனம் ஒருவேளை எப்ப நடக்கணும் தெரியாம இருக்கலாம். ஆனா தூதன் வந்தா அவன் சரியா கரெக்டா துல்லியமா கணிச்சுட்டு போயிடுவான். அதுதாங்க தூதனுடைய வேலை. இன்றைக்கு அநேக நீங்க நம்ம மற்ற மார்க்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டங்களை எடுத்துன்னு சுத்துவாங்க. 9 கட்டம் பார்த்துக்கிறீங்களா இல்லை தெரியல. அந்த 9 கட்டத்தை எடுத்து சுத்துவாங்க. அந்த 9 கட்டம் அவங்களும் ஒரு கட்டத்தில் வச்சிரும். திரும்ப உங்களுக்கு அந்த 9 கட்டமும் பேச ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச இந்த கட்டத்தை வரைஞ்சதே ஒரு பேனா தான். அந்த பேனா வரைகிறான் பற்றி அவன் பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு வீட்டுக்கு அன்னைக்கு கோழி வேணும், சாப்பாடு வேணும், அதனால சொல்லுவான் 500 ரூபாய் மொய் வேணும் அப்படின்வான். அப்பதான் இந்த கட்டம்லாம் ஜெயிக்கணுவான். ஆனா நமக்கு ஒரு கட்டமும் கிடையாது.
தூதன் வந்தா நல்ல செய்தியை தான் கொண்டு வருவான். யோசிச்சு பாருங்களேன், எலிசபெத் எத்தனை வருஷமா குழந்தை இல்லாம உட்காந்துக்கிட்டே இருந்தா. சகரியா அவன் எதையுமே செய்யல, அவன் வேலையை துல்லியமா அழகா செஞ்சான். அவன் வேலை என்ன? தூபம் காட்டுற வேலை, பெருக்கி சுத்தம் பண்ற வேலை, அவன் வேலை ஆலயத்தை கிளீன் பண்ற வேலை, அவன் வேலையை அவன் அழகா செய்து கொண்டிருந்தான். தூதன் துல்லியமா உன் வாழ்க்கையில when you receive a message from God through the angel, தூதன் மூலமா ஆண்டவருடைய செய்தியை உன் வாழ்க்கையில கொண்டு வருவார் என்றா எக்ஸாக்டா ஆத்தன்டிக்கா மாற்றம் இல்லாத கொண்டு வருவதுதான் தூதனுடைய வேலை. ஒருவேளை இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்களேன், என் வாழ்க்கையில தூதன் சத்தத்தை கொண்டு வரட்டாங்க, தூதன் என் வாழ்க்கையில கொண்டு வரட்டும், எனக்கு வைத்திருக்க நல்ல செய்தியை பரலோகத்திலிருந்து அவன் கொண்டு வரட்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உன் வாழ்க்கையில நிச்சயமா இன்றைக்கு தூதன் உன் வாழ்க்கையில நல்ல செய்தியை கொண்டு வருகிறவன் ஆயிரம். அந்த செய்தி உலகத்தையே அசைக்கிற அளவு, உலகத்தையே அசை. யோவான பார்த்தா ராஜா பயந்தான். ராஜாவை பார்த்து யோவான் எப்படி தெரியுமா கூப்பிட்டான்? ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு கூப்பிட்டான். விரியன் பாம்பு குட்டியேன்னா தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, நீங்க போயிட்டு சிஎம் பார்த்து விரியன் பாம்பு குட்டின்னு சொல்லிட்டு வந்துருங்களா உயிரோட? வாய்ப்பே இல்ல ராஜா. கையை நீட்டினாலே கை காணா போயிடும். ஆனா யோவான் எவ்வளவு வல்லமை பிடிச்சவன் என்றால் தூதன் செய்தியை சொன்னதுனால அவன் முன்னாடி நிக்கிறது யாரானாலும் பயப்படவே இல்லை. காரணம், he was a man who was sent by the angel. தூதனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து சகரியா வாங்கினதுபடினால அவன் எல்லாவற்றையும். இயேசுவை யாராவது தொட முடிஞ்சுதா? அவரா ஒப்பு கொடுத்தார். யோசிச்சு பாருங்களா, அவரா ஒன்றும் இல்லை. அந்த தோட்டத்தில் நான்லாம் யோசிச்சிருப்பேன், நான் ஒரு வேளை அந்த மாதிரி இயேசுவை போல கூட ஒரு 10 பேர் கூட போய் திடீர்னு என்னை எவனா அரெஸ்ட் பண்ண வந்தா அப்படியே தலை குஞ்சு திட்டமா பின்பக்கம் ஓடியான்ட்டு இருப்பேன். ஓடி வந்துட்டு மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணுவேன், மூப்பரையா என்ன ஆச்சு, யார் மாட்டினா அடிப்பேன். அப்படிலாம் முன்னாடி லைட்டா ஒரு புஷ் பண்ணிட்டு தவிரதாங்க புஷ் போங்கிட்டு எஸ்கே போய் ஓடியான்ட்டு இருப்பேன். ஆனா ஆண்டவர் நானே அப்படிலாம் பண்ணவே இல்லையே, அப்படிலாம் பண்ணவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னாரு? நீ என்னை தேடி வருவதென்றா இவர்களை. ஏன் தெரியுமா? he had the covenant. தூதன் தீர்க்கமா சொன்னா அவருக்கு இயேசுன்னு பேரு வேடு, அவர் உலகத்தின் ரட்சகராயிருப்பார். உனக்கு தூதன் ஒரு விஷயத்த சொல்றான்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அதை கெட்டியா பிடிச்சிக்கோ, உன் வாழ்க்கையே மாறிடும். உன் வாழ்க்கையை மாற்றுவது, உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் சமாதானமான செய்தியை கொண்டு வருவது தூதனுடைய வேலையாயிரும். யோசிச்சு பாருங்களேன், இந்த தூதன் இங்கே நின்றுறானா? அப்படிலாம் கிடையாது. எது வரைக்கும் வரான்னு பார்த்து நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 23:20 பார்க்கலாம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு. தூதனுடைய வேலை என்ன தெரியுமாங்க? வழியில பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, வழியில பாதுகாக்கிறது மாத்திரம் நீங்க எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல சேர்ப்பது தூதனுடைய வேலையா. தூதனுடைய வேலையா அதுதான். ஒருவேளை இந்த காலையில நான் தொட்டங்கின வாழ்க்கை எங்கேயோ இருக்கிறதுங்க, நான் ஆண்டருக்காய் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை எங்கேயோ இருக்கிறது. ஆனா என் வழி எங்கேயோ வழிமாறி 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 அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? உங்களுக்காய் ஆண்டவர் மீண்டும் ஒரு தூதனை கட்டளையிடுவா. அவன் உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, எல்லா பாதுகாப்பா பார்த்த whether it is a danger அல்லது உங்களை விழுங்குற அளவுக்கு இருக்கிற காரியமாக இருந்தாலும், உனக்கு முன்னாடி தூதன் போனாலும் உனக்கு பின்னாடி தூதன் வந்தாலும் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பது யாருடைய வேலை? தூதன் தான் அழகா உங்களை கொண்டு போய் சேர்ப்பான். நீங்க எங்க போனோம் அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது அவனுடைய வேலை ஆயிரும். காலையில எழுந்து ஒருவேளை இன்றைக்கு நான் சரியா டைமுக்கு ஆபீஸுக்கு போனோம் நீங்க நினைச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன், அன்னைக்கு ரோடே காலியா இருக்கும். நீங்க 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுவீங்க. உங்களை சுற்றிக்கிறவங்களாம் வேடிக்கை பார்ப்பான். எப்பவுமே லேட்டாக வர ஆளு திடீர்னு சீக்கிரம் வந்துட்டுக்குது, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாங்களாம் அப்போ தான் கேட்போம், வேலை செய்யும் போதெல்லாம் திடீர்னு யாரையா சீக்கிரம் பார்த்துன்னு வச்சுக்கேன், என்னடா வீட்டில் செம பிரச்சனையா, காலையில் கிளம்பி விடுவேன்ட்ட அப்படின்னு கேட்போம். ஆஃபீஸில் அதை நீங்கள் பார்க்கறத பார்த்தா அப்போ நாங்களாம் ஆஃபீஸில் அப்போ தான் பேசிக்குவோம். திடீர்னு யாராவது 8 மணி ஆஃபீஸுக்கு 7:30 மணிக்கு வந்துட்டாங்க வச்சிங்களேன், முதல் கேள்வினா வீட்டில் பிரச்சனையா, கிளம்பி வந்துட்டேன். அதே மாதிரி சீக்கிரம் கிளம்பி போகிறான்னு வச்சிங்களேன், என்ன வீட்டில் ஒரே சந்தோஷமா கிளம்பி போகிற அப்படின்னுவோம். எதுக்குன்னா எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. நம்மளுடைய இலக்கு என்ன தெரியுமா? பரலோகம் போவது தான்.
நம்முடைய லக்கு எங்க போகணும்? Our goal is to reach the kingdom of God. அப்ப பரலோகம் போவதற்கு அவனுடைய வேலை என்ன? அழகா நம்மை கொண்டு போய்வது, அழகா போகிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இன்னொரு படி மேல போய் பார்ப்போம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யனும் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டான். இங்க பாருங்க, 2 பேர் செத்துட்டாங்க. இந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? செத்தது யாரு? ஆமா, இந்த பேர் டக்குன்னு சொல்லிடுவீங்க. செத்தது யாரு? லாசரு. அவன் யாரு? இவன் எங்க போயிருக்கணும்? 2 பேருக்கும் 2 தூதன் வந்திருக்கணும் இல்லைங்க? செத்தவனே தூதன் வரணும், அதானே பைபிள் சொல்லுது. செத்தவனே லாசரை அடக்கம் பண்ணுவதற்கு, லாசரை கொண்டு போய் போடுவதற்கு யார் வந்தது? இன்னொருத்தன என்ன பண்ணிட்டாங்க? அங்கேயும் தூதன் வரல. அப்ப ஒன்று யோசிங்க, நீங்களும் நானும் மரித்து பரலோகம் போவது யாருடைய வேலை? அவன் தான் கொண்டு போகணும். நீ செத்த பிறகு தூதம் வரலன்னா நீயே முடிவு பண்ணிக்கலாம். உன் ஆத்துமா உன்னை விட்டு விலகி போகும்பொழுது அழகா தூதர்கள் வந்து அதுல கையில ஏந்தி கொண்டு போய் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கல அப்படின்னு வச்சுங்களேன். நீ தூதனை பார்க்கலன்னு வச்சுங்க, நீ இளைப்பாற ஸ்தலத்துக்கு போறதுமே முடிவு பண்ணிடலாம். ஓகே, நமக்கு நரகம் காத்து நிற்குது. நரகம். நான் இன்னொரு படி சொல்லுகிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து, இங்க பாருங்களேன், தேவதூதர்கள் உலகம் எங்க புறப்பட்டு வந்து நீதிமான்கள் நடுவில் பொல்லாதவர்களை தனியா பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். இங்க பாருங்களேன், யார பொல்லாதவர்கள் எங்க போடுவாங்களா? ரைட். அப்புறம் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அப்ப நீதிமான்கள் எங்க போவாங்க? ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதா தூதன், ஒரு சாதா ஆளு ஆண்டவர் நமக்காய் பணிவிட செய்ய வைத்தால், நம்ம சில நேரத்தில் நம்ம கூட வேலை செய்யறவங்க வேலைக்காரங்களை நம்ம அலட்சியமா பார்த்துருவோம். தெரியுமா உங்களுக்கு? அவங்கள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டோம், மாடா கூட மதிக்க மாட்டோம். ஏன்னா மாடுனா கூட கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி திங்கலாம். சிலர்லாம் அவங்கள வேற மாதிரி கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தூதர்கள் நம்ம சில நேரத்தில் அப்படிதான் யோசிச்சு கொள்ளுகிறோம். தூதர்களுக்கு நம்ம கட்டளை இடுவது கிடையாது, தூதர்களுக்கு கண்ட்ரோல் எடுப்பது கொடுப்பது கிடையாது. தூதர்கிட்ட ஆண்டவரே நான் வெளியே போறேன், தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவது கிடையாது. காலையில் இருந்தோடனே ஆடு மாடு மாதிரி வீட்டை விட்டு கிளம்பிடுறது. அதுக்கப்புறம் போற வழியில தான் ஆன பிறகு உடனே ஃபோன் அடிக்கிறது. அம்மாவுக்கு ஃபோன் வச்சா லாஸ்ட் தான் எடுப்பாரு. ஃபோன் வச்சு போகிற வழியில் இப்படி ஆயிடுச்சுமா, ஜெபம் பண்ணுங்கம்மா, இந்த ஹாஸ்பிட்டலில் 10 கிடக்குறம்மா, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கம்மா, பாஸ்டர் 4 நாள் கழிச்சு வரும், அதுக்குள்ளே நீங்களே வீட்டுக்கு வந்துடுவீங்க. உண்மையை தானே சொல்கிறேன், நான் போய் சொல்லி என் தம்பி உண்மை தானே சொல்கிறேன்ப்பா. அப்போ யோசிச்சு பாருங்களேன், தூதருக்கு நீ கட்டளை இடணும். ஒரு பிரச்சனைனா சொல்லணும், தூதன் எல்லா விஷயத்திலும் நல்லது செய்வான். உன்னை பாதுகாத்து, உன்னை ஏந்தி, உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை பாதுகாத்து, உன்னை வழி நடத்தி, நற்செய்தியை சொல்லி உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பது அவனுடைய வேலையாயிருக்கு. ஆனா யாரை கொண்டு போய் சேர்ப்பான்? 49ஆம் வசனத்துல வாசம், நீதிமான்களை. அதான போட்டிருக்கு, நீதிமான்களை. நீ நானும் எப்படி இருக்கணுமா? நம்ம அப்படி இல்லாத தூதர்களுக்கு கட்டளையிட்டோம் வச்சுங்களேன், அவன் சிரிச்சு கிடப்பான். சீரியஸா யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, திடீர்னு வந்து ஒரு நோஞ்சான கூட்டின்னு வந்து என் பக்கத்துல, தம்பி உன்னை நம்பி வரேன், பாதுகாப்பா வா, அப்படி என்னை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னா நீங்களாம் எப்படி இருப்பீங்க? சிரிச்சுங்க கிடப்பீங்க. பாசு அவரு இதுக்கு அவனை ஓங்கி விட்டு அவனே செத்துருவான், அவனை கூட்டின்னு வந்துக்கிறாரு பாதுகாப்புக்கு அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? அப்படிதான் நீதிமானா இல்லாதவங்க தூதனுக்கு கட்டளையிடும்போது தூதன் சிரிப்பான். இதுவே ஒழுங்கு இல்லை, இதுவே நீதிமானா இல்ல, இது மேலேயே பரிசுத்தம் இல்ல, இதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல, இது மேல ஆண்டவருடைய கண் இல்ல, இதை நான் எதுக்கு பாதுகாக்கணும்? உட்காந்து வேடிக்கை பார்க்கணும், வேடிக்கை பார்த்துனப்பா. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் தூதர்களை கட்டளை இடுவார், பாதுகாத்துக்கப்பா, இந்த ஆத்துமா கொண்டாந்து பரலோகத்துல சேர்த்துறது உன்னுடைய வேலைன்றுவார். ஆனா நீயும் நானும் அவனுக்கு கட்டளை இடுறோம், அதுக்கு ஏத்தமாய் பரிசுத்தமாய். இன்றைக்கு ஒரு வேலை உங்க வாழ்க்கையில நீங்க பரிசுத்தமா நீதிமானா இருப்பீங்க. இருந்தும் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, கவலைப்படாதீங்க. உன்னோட இருக்க தூதன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கி அதை 7 வழியாய் துரத்தி விட்டு உனக்கு பின்னால வருவதையும் இருந்து உன்னை மறைத்து உன்னை சேர வேண்டிய இடத்துல அழகாய் சேர்க்கிறவனாய் இருக்கிறான். இருந்த இடத்துல கண்களை மூடி தூதனோடு நடப்பது என்பது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆபிரகாம் அதை அனுபவித்தான்.
லோத்து அதை அனுபவித்தான். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை அனுபவித்திருக்கிறார்கள். நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில தூதன் உங்களை பிடித்திருக்கிறானா? தூதன் உங்க கரத்தை பிடித்திருக்கிறானா? தூதன் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லி இருக்கிறானா? நற்செய்தியை சொல்லுவான் என்றா துல்லியமா எப்ப நடக்கும்னு சொல்லுவான், எப்படி நடக்கும்னு சொல்லுவான், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அதுல இருக்கிறது என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட உருக்கமா தெளிவா சத்தியமான காரியங்களை அவன் சொல்லுகிறவனாய் இந்த காலையில இல்லைங்க, என் வாழ்க்கையை நான் சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் எனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வரட்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உன்னை பரிசுத்தமாக்கி பலப்படுத்தி உன்னை ஆரோக்கியமாய் மாற்றுவது என்னுடைய ஆண்டவருடைய வேலையாய். அது மாத்திரமல்ல, உன்னை சூழத்தலான தூதர்கள் இருக்கிறாங்க. எண்ண முடியாத அளவுக்கு தூதர்கள் இருக்காங்க. உனக்கு எமர்ஜென்சினா பரலோகத்துல இருந்து டைரக்டா தூதர்கள் வருவாங்க. உன்னை பாதுகாப்பது அவனுடைய வேலை. உனக்கு டேஞ்சர்ல இருக்கிறீன்னா, உனக்கு முன்னாடி இருக்கிறது சிங்கமா இருந்தாலும், உன்னை கட்டி வைத்திருப்பது சங்கிலிகளா இருந்தாலும், நீ சிறைப்பட்டு கொண்டிருந்தாலும், அஸ்திபாரத்தை அசைப்பது, சங்கிலிகளை நிர்மூலமாக்குவது, சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு வல்லமை உள்ளவர்களா உன் அருகிலே தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம தூதனை ஆராதிக்க வேண்டாம். ஆனா ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தூதனை கொடுங்க என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட தூதர்கள் உன் அருகிலே இருந்து உன்னோட நடந்து வர, நிழலாய் நடந்து வர, உன்னை சூழ பாதுகாக்க, உன் மேலே பாதுகாக்க, உன் முன்னால பின்னாடி வலதுபுறம் இடதுபுறம் எல்லா புறத்திலையும் பாதுகாக்க தூதர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறவராய் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்தி நீங்க தூதர்களை வைத்திருக்கிறீங்க. பல நேரத்துல நாங்கள் தூதர்களுடைய பேச்சை கேட்காம நாங்க தானா போய் அநேக விஷயத்துல மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆனா இன்னி எங்க வாழ்க்கையில தூதர்கள் கொண்டு வருகிற நற்செய்தியை கேட்டு ஆசீர்வாதமாய், சுகமாய், சந்தோஷமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த காலையில் ஒருவேளை தூதர்களுடைய கட்டளையிடாத தனியா விழுந்து விழுந்து அடிபட்டு கொண்டிருக்கிறாள் என்றா, இன்றைக்கு அவளை கரம் பிடித்து பாதம் கல்லில் இடராதபடி நீங்க அவங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரின் நீதிமான்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலமும் தூதர்களை வைத்து நம்மளை பாதுகாப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். உங்களோட தூதர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.